சென்னை ரோட்டுக்கடை பிரியாணி என்னதான் சொல்லுங்க, சுட சுட சிக்கன் பிரியாணிய வாழை இலையில போட்டு சிக்கன் சுக்கா வச்சு சாப்பிடும் போது சொகமே தனிதான். இனி பிரியாணி சமைக்கிறது ரொம்ப ஈஸி. கடாயில எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். யூஸ்வலா பிரியாணில இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வாயில கிடைச்சா ரொம்ப கடுப்பாகும்ல, அந்த பிரச்சனை இனிமே வராது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை. நாம இன்னைக்கு ஸ்பைசி சமையல்ஸோடைய மட்ராஸ் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்றோம். இதுல எந்தவித கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. இவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அவங்களோட ஓன் ரெசிபியை தான் மசாலாவா பண்ணிருக்காங்க. 2 கப் பிரியாணி அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்த உடனே மூடி போட்டு கரெக்டா 40 நிமிஷம் தம் போட்டுடலாம். கூடவே சிக்கன் சுக்காக்கு இவங்களோட சொம்பேறி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்றேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை. இந்த ஒரு மசாலா பாக்கெட் இருந்தாலே போதும். பிரியாணியும் ரெடி ஆயிடும், சுக்காவும் ரெடி ஆயிடும். ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும்போது SS5 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காம பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.